Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மகானி மார்க்க சட்டக்கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே இஸ்லாம் பற்றிய பாடத்தில் நாங்கள் பாங்கு இக்காமத்து சம்பந்தமான விடயங்களை பார்த்து வருகின்றோம். இதுவரை பாங்கு இக்காமத்து சம்பந்தமாக 2 விடயங்களை ரெண்டு தலைப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதலாவது தான் இந்த பாங்கு சுன்னத்தாக்கப்பட்ட வரலாறு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலே இந்த பாங்கு எவ்வாறு மார்க்கமாக்கப்பட்டது என்பது சம்பந்தமான விவரத்தை நாங்கள் பார்த்தோம். 2வது பகுதியிலே நாங்கள் பாங்கு சொல்வது சுன்னத்தான இடங்கள், அதாவது இந்த தொழுகைக்காக அதான் சொல்வது போல வேறு என்னென்ன சந்தர்ப்பங்களிலே அதான் சொல்ல வேண்டும், இகாமத்து சொல்ல வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று இன்று இமாம் அவர்கள் பாங்கின் ஷர்த்துக்கள் என தலைப்பிட்டு இங்கே பல விடயங்களை சொல்லித் தருகின்றார்கள். அதாவது பாங்கு சொல்லக்கூடிய ஒருவரிடத்திலே கட்டாயமாக இருக்க வேண்டிய நிபந்தனைகள். அதாவது நிபந்தனைகள் என்று சொல்வது அது அந்த வணக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்காது. ஆனால் வணக்கத்தை செய்வதற்கு முன்னரே கட்டாயமாக காணப்படக்கூடிய விடயங்கள். எனவே அந்த அடிப்படையிலே இங்கே பாங்குடைய ஷரத்துக்கள் 10 இங்கே சொல்லித் தருகின்றார்கள். அந்த 10ஐயும் நாங்கள் பார்ப்போம். இதிலே முதலாவது சொல்கின்றார் முஸ்லிமா இருத்தல். அதாவது பாங்கு சொல்லக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிமான ஒருவர் பாங்கு சொன்னால்தான் அது பாங்காக கருதப்படும், இல்லாவிட்டால் கருதப்பட மாட்டாது. 2வது விவரம் அறிதல். அதாவது தம்மீஸ் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம். தம்மீஸ் என்றால் ஒரு பிள்ளை தானாக அவருடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய வயது. அதாவது தானாக சாப்பிடுவது, தானாக குடிப்பது, தானாக மலசலம் கழித்துவிட்டு துப்புரவு செய்வது, இவ்வாறு தனது வேலைகளை தாமாக செய்து கொள்ளக்கூடிய இந்த பருவம். இவ்வாறு இந்த விவரம் அறிதல் என்று சொல்லக்கூடிய தம்மீஸுடைய வயதை அடைந்தவராக இருத்தல். 3வது வரிசை கிரமமாக சொல்லுதல். அதாவது இந்த பாங்குடைய தரத்தீப் இருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 4 தடவை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை என்று ஒரு ஓர்டர் இருக்கின்றது. இந்த ஓர்டர் படித்தான் செல்ல வேண்டும். அவ்வாறு அந்த ஓர்டர் படி சொன்னால்தான் அது பாங்காக அமையும், இல்லாவிட்டால் பாங்காக அமைய மாட்டாது. 4வது தொடர்ச்சியாக சொல்லுதல். இந்த தொடர்ச்சியாக என்று சொல்லும் பொழுது அரபியிலே முவாலாத் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வார்த்தையை சொன்னதன் பின்னர் அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு இடையிலே உலக வழமையிலே நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே அவ்வாறு இல்லாமல் ஒரு வார்த்தையை சொன்னதன் பிறகு அடுத்த வார்த்தைகளை சொல்வாக இருந்தால் 2க்கும் இடையிலே பிரிவு ஏற்பட்டு விட்டது என்ற அந்த கருத்து வராத அளவுக்கு பிரிவு வராமல் இருந்தால் போதுமானது. 5வதாக அரபியிலே சொல்லுதல். இந்த பாங்கை யாருக்கும் தமிழ்ல சொல்ல முடியாது, வேறு மொழிகளிலே சொல்ல முடியாது. மக்களுக்கு அரபியில் சொன்னால் விளங்குவதில்லை. அதன் காரணமாக தமிழிலே சொல்கிறோம் என்று சொல்லி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்ல முடியாது. அதை அரபியிலே தான் சொல்ல வேண்டும். 6வது ஜமாத்துக்காக சொல்லும் பாங்கை மக்கள் கேட்கும்படி சொல்லுவது. இந்த பாங்கு சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. நாங்கள் அதை ஏற்கனவே கடந்த தொடரிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இதிலே மக்கள் ஜமாத்துக்காக வருவதற்காக சொல்லப்படக்கூடிய பாங்காக இருக்குமானால் அங்கே அந்த பாங்கை மக்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டும். அதை தனக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சொன்னால் அது பாங்காக அமையாது. 7வது அதன் எழுத்துக்களையும் சத்துகளையும் ஏராபுகளையும் சரியாக உச்சரிப்பது. அதாவது அந்த பாங்கிலே வரக்கூடிய அந்த வார்த்தைகளை, அரபு மொழியிலே உள்ள வார்த்தைகளை அதிலே சவறு சேறு பிழையாகாமல், அதேபோன்று உச்சரிப்புகள் பிழையாகாமல் அந்த பாங்கை சரியாக சொல்ல வேண்டும். இதை பற்றி பிறகு தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார்கள். அதாவது இந்த இயல்பிலே குறைபாடு உள்ளவர்கள் என்றால் பரவாயில்லை. அவ்வாறு இல்லாமல் சொல்ல முடியுமான ஒருவருக்கு அந்த பாங்கிலே பிழை வர முடியாது.
அடுத்ததாக 8வது சொல்லக்கூடிய விடயம்தான் சுபகுடைய முந்திய பாங்கு அல்லாத மற்ற எல்லா பாங்குகளையும் அதன் நேரம் வந்த பிறகு சொல்வது. அதாவது லுஹருக்கு ஒரு நேரம் இருக்கின்றது, அசருக்கு ஒரு நேரம் இருக்கின்றது. அவ்வாறு நேரம் வந்ததன் பின்னர் தான் பாங்கு சொல்ல வேண்டும். நேரம் வருவதற்கு முன்னர் பாங்கு சொல்ல முடியாது. ஆனால் சுபஹ் தொழுகைக்கு மட்டும் 2 பாங்குகள் சொல்லப்படுகின்றன. இதிலே 2வது பாங்கை நேரம் வந்ததுக்கு பிறகுதான் சொல்ல வேண்டும். முதல் பாங்காக இருந்தால் மட்டுமே நேரம் வருவதற்கு முன்னர் சொல்ல முடியும். அடுத்ததாக சிற்றூர்களில் மக்கள் பாங்கை கேட்க விரும்பினால் அவர்கள் கேட்கும் அளவுக்கு சப்தத்தை உயர்த்தி சொல்லுதல். அதாவது சிற்றூர்கள் ஒரு கிராமமாக இருக்கும் பொழுது அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் பாங்கை கேட்க விரும்புவார்களேயானால், அதாவது எதிர்பார்த்திருப்பார்களேயானால் அது அவர்கள் கேட்கும்படியாக சொல்வது கட்டாயம். அடுத்ததாக ஒரு பாங்கை ஒன்றுக்கு மேற்பட்டோர் சேர்ந்தோ மாறி மாறியோ சொல்லாமல் இருப்பது. ஒரு பாங்கை ஒருவர் தான் சொல்ல வேண்டும். அதிலே பலர் சேர்ந்து சொல்வதோ இல்லாவிட்டால் ஒருவர் அல்லாஹ் அக்பர், இன்னொருவர் அல்லாஹ் அக்பர், இன்னொருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி பிரித்து சொல்லவோ கூடாது. இவைகள் அனைத்தும் பாங்குடைய ஷரத்துகளாக இருக்கின்றது. பாங்குடைய ஷரத்துக்களில் ஒன்றுதான் அந்த பாங்குடைய வார்த்தைகளை ஒழுங்குமுறைப்படி சொல்ல வேண்டும். ஓடருக்கு ஒழுங்குமுறையாக சொல்ல வேண்டும். இது சம்பந்தமாக அந்த பாங்குடைய வார்த்தைகள், பாங்கு சொல்லும் பொழுது அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது என்பதை இங்கே சொல்லித் தருகின்றார்கள். பாங்குடைய வாக்கியங்கள் சுபஹில் 17, மற்ற நேரங்களில் 15. அதாவது நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கு சொல்லும் பொழுது அதிலே 17 வசனங்கள் இருக்கின்றது. சுபஹ் தொழுகையாக இருந்தால் 17, ஏனைய தொழுகைகளாக இருந்தால் 15 இருப்பதாக சொல்கின்றார்கள். அது சம்பந்தமாக இங்கே விளக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று 4 தடவை சொல்ல வேண்டும். அடுத்ததாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 2 தடவை. 6. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் 2. அப்ப 8 தடவைகள், 8 வாக்கியங்கள். ஹய்யால் ஸலா 2, ஹய்யால் ஃபலாஹ் 2, அப்பொழுது 12. சுபஹில் மட்டும் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்று 2 தடவை சொல்ல வேண்டும், 14. அதே போன்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 2 தடவை. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் 1 தடவை. எனவே மொத்தம் 17 வசனங்கள் வருகின்றது இந்த சுபஹ் தொழுகையிலே. சுபஹ் தொழுகை அல்லாத ஏனைய தொழுகைகளிலே அங்கே அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்பது இடம்பெற மாட்டாது. எனவே அது இடம்பெறாததன் காரணமாக அங்கே 15 வார்த்தைகள் என்று இங்கே சொல்லித் தருகின்றார்கள். இதனோடு தொடர்புபட்ட இன்னும் சில விடயங்களை இங்கே சொல்கின்றார்கள். முதலில் 4 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லிய பின், அதாவது சத்தமிட்டு நாங்கள் 4 தடவைகள் அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னர் உள்பாங்கு என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. இது அரபியிலே தர்ஜி என்று சொல்வார்கள். இதற்கு தமிழிலே உள்பாங்கு என்று சொல்வார்கள். அதாவது உள்பாங்கு என்று சொல்லும் பொழுது தனக்குத்தானே கேட்கும் அளவுக்கு 4 தடவைகள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன பிறகு தனக்குத்தானே கேட்கும் அளவுக்கு மெதுவாக பின்னால் சொல்லப்போகும் 2 ஷஹாதத்தையும் 2 தடவையாக சொல்லிக்கொண்டு அதன் பின் அந்த ஷஹாத் கலிமாவை சத்தமிட்டு சொல்ல வேண்டும். அதாவது 4 தடவைகள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதன் பின்னர் அடுத்ததாக பாங்குடைய ஓடர் பிரகாரம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தமிட்டு சொல்ல வேண்டும். இவ்வாறு சத்தமிட்டு சொல்வதற்கு முன்னர் ரகசியமாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று தனக்குத்தானே கேட்கக்கூடியவாறுக்கு ரகசியமாக மெதுவாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தமிட்டு ஓத வேண்டும். இவ்வாறு சொல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. இதற்குத்தான் உள்பாங்கு என்பதாக சொல்லப்படுகின்றது. அதைத்தான் இங்கே சொல்லித் தருகின்றார்கள். அது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சப்தமிட்டு கூறுவதற்கு முன் அதையே மெதுவாக 2 தடவையும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று மெதுவாக 2 தடவையும் சொல்லிய பின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தமிட்டு சொல்வதாகும். எனவே இதுதான் இந்த தர்ஜி என்று சொல்லக்கூடிய உள்பாங்காக இருக்கின்றது. இந்த 4ஐயும் சேர்த்து பார்த்தால் ஏற்கனவே 17 வார்த்தைகள் வந்தது. இந்த 17ஓடு இந்த 4ஐயும் சேர்த்தால் மொத்தம் 21 வாக்கியங்கள் இருக்கின்றது சுபஹ் தொழுகையிலே. மற்றைய ஏனைய தொழுகைகளிலே 19 வாக்கியங்கள் இருக்கின்றது இந்த உள்பாங்கையும் சேர்க்கும் பொழுது. அடுத்ததாக சுபஹ் தொழுகையை கலா செய்வதற்காக சொல்லும் பாங்கிலும் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்பதை சேர்த்தே சொல்ல வேண்டும்.
உதாரணமாக ஒருவருக்கு சுபஹ் தொழுகை கலாவாகிவிட்டது, இப்பொழுது அவர் பாங்கு சொல்லுகின்றார். இவ்வாறு பாங்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் தஸ்வீப் என்று சொல்லக்கூடிய அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்ற இந்த வார்த்தைகளை சொல்வது அதுவும் சுன்னத்து என்பதாக இங்கே சொல்லித் தருகின்றார்கள். அடுத்ததாக இக்காமத்துடைய வாக்கியங்களை பார்க்கும் பொழுது இக்காமத்துடைய வாக்கியங்கள் 11. இக்காமத்துடைய வாக்கியங்கள் 11. அதிலே அல்லாஹு அக்பர் 2 தடவை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை, அப்பொழுது 4, ஹய்யல் ஸலா 1, ஹய்யல் ஃபலா 1, அப்பொழுது 6, கதுகாமத்திஸ் ஸலா அது 2 தடவை, அப்பொழுது 8. அடுத்ததாக அல்லாஹ் அக்பர் என்று 2 தடவை, அல்லாஹ் அக்பர் 2 தடவை, அப்பொழுது 10, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு தடவை, ஆக 11 வாக்கியங்கள் இருக்கின்றது. இது ஹனஃபி மதுஹப்படி பார்க்கும் பொழுது இதை 17 வாக்கியங்களாக கருதுகின்றார்கள். எனவே இதுதான் பாங்குடைய வாக்கியங்கள், மற்றது இக்காமத்துடைய வாக்கியங்கள். இவைகளை அந்த ஓர்டருக்குத்தான் சொல்ல வேண்டும் என்பதை, அவ்வாறு ஓர்டருக்கு தர்த்தீப்படி முறையாக சொல்வது சுன்னத் என்பதை ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இங்கே சொல்லித்தரக்கூடிய விடயம்தான் பாங்கின் சுன்னத்துக்கள். பாங்கின் சுன்னத்துக்கள் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் இங்கே சொல்லித் தருகின்றார்கள். முன்னைய காலங்களிலே இந்த பாங்கு சொல்லும் பொழுது அதை ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கமாக கருதி அதனுடைய சுன்னத்துக்கள் ஷரத்துகள் எல்லாத்தையும் பேணி மிகுந்த பக்தியோடு செல்லக்கூடிய காலம் இருந்தது. ஆனால் இன்று பாங்கு சொல்லும் பொழுது நிறைய பேர் உது செய்வது கூட கிடையாது. அவ்வாறு உது செய்யாமல் இன்று பாங்கு சொல்கின்றார்கள். அதே போன்று ஏனைய சுன்னத்துக்களையும் பின்பற்றாமல் பாங்கு சொல்வது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. முன்னைய காலங்களிலே மார்க்க விடயங்களை படித்த பெரிய ஆலிம்களாக இல்லாவிட்டாலும் சாதாரணமான லெப்பைமார்களாக இருந்தாலும் அவர்கள் பாங்குடைய முழுமையான சுன்னத்துக்களை பேணி அந்த பாங்குகளை சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்று படித்த ஆலிம்கள் கூட, மௌலவி பட்டம் வாங்கியவர்கள் கூட பாங்கு சொல்லும் பொழுது அந்த பாங்குடைய சுன்னத்துக்களை பின்பற்றாமல் ஏதோ கடமைக்கு சொல்வது போன்று இன்று பாங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் நிர்வாகிகளும் அந்த குரல் பாங்கு சொல்லக்கூடிய அந்த தொனி சத்தம் அழகாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர இந்த பாங்குடைய சுன்னத்துக்கள் முழுமையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை பார்க்காமல் இருக்கின்றார்கள். எனவே பாங்குடைய சுன்னத்துக்களை அறிந்து அவைகளை பேணி நாங்கள் பாங்கு சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே உதுவுடன் பாங்கு சொல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. உதுவோடு பாங்கு சொல்லும் பொழுது உதுவோடு பாங்கு சொல்வது சுன்னத்து. அதிலேயும் அந்த உதுவோடு பாங்கு சொல்லும் பொழுது பள்ளியின் வலப்பக்கத்தில் உயரமான இடத்திலிருந்து 2 தக்பீரை ஒரு மூச்சிலையும் மற்றவற்றை ஒவ்வொன்றாகவும் சொல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. இங்கே 4 சுன்னத்துகள் சொல்கின்றார்கள். ஒன்று உதுவோடு சொல்ல வேண்டும், பள்ளியுடைய வலப்பக்கத்தில் இருந்து சொல்ல வேண்டும், உயரமான இடத்திலிருந்து சொல்ல வேண்டும். இந்த அல்லாஹ் அக்பர் என்று வரும் பொழுது அவற்றை 2 அல்லாஹ் அக்பர் என்று நிப்பாட்டாமல் அல்லாஹ் அக்பர் என்று சேர்த்து சொல்வது சுன்னத்தாகும். அதே போன்று ஏனைய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இவைகளை தனித்தனியாக நிறுத்தி சொல்வது சுன்னத்தாக இருக்கு. ஒவ்வொரு முறை சொல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. அதிலேயும் இன்னொரு சுன்னத் சொல்லி தருகின்றார்கள், ஒவ்வொரு வாசகத்தின் கடைசியிலையும் நிறுத்துவதும் சுன்னத்தாக இருக்கின்றது. அதே போன்று சப்தமிட்டு சொல்வதற்காக 2 களிமா விரல்களையும் காதுகளில் நுழைத்து பொது பாங்கில் இயன்றவரை சத்தமிட்டு சொல்ல வேண்டும். அதாவது 2 காதுகளுக்குள்ளே அந்த களிமா விரல் ஆள்காட்டி விரலை அவ்வாறு நுழைத்து வெளியிலே இருக்கக்கூடிய சத்தங்கள் கேட்காது. எனவே அந்த சந்தர்ப்பத்திலே சத்தமிட்டு சொல்வது, விரலிலே காதுகளை நுழைத்து விரல்களை காதுக்குள்ளே நுழைத்து சத்தமாக சொல்வதும் சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று ஏற்கனவே சொன்னது போல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவது முன்னர் 2 தடவை அஷ்ஹதையும் 2 தடவை மெதுவாக சொல்வதும் சுன்னத்து. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ரகசியமாக சொல்வது. இது அரபியிலே தர்ஜி என்று சொல்வார்கள், தமிழிலே உள்பாங்கு என்று சொல்வார்கள். அடுத்ததாக கிபிலாவை முகத்தை கொண்டு முன்னோக்குவதும் சுன்னத்து. இந்த பாங்குடைய சந்தர்ப்பத்திலே கிபிலாவை முன்னோக்குவது சுன்னத்து, அதிலேயும் முகத்தை கொண்டு முன்னோக்குவது சுன்னத்து.
அதே போன்று பாங்கு சொல்லும் பொழுது ஒரு இடத்திலே தரிப்பட்டு நிற்பதும், நடந்து நடந்து பாங்கு சொல்லாமல், ஓடி ஓடி பாங்கு சொல்லாமல், நின்று பாங்கு சொல்லுவதும், அதே போன்று ஹய்யால ஸலா என்று கூறும் பொழுது ஒவ்வொரு தடவையும் வலப்புறமும், ஹய்யால் ஃபலா என்று கூறும் பொழுது அவ்வாறே இடப்புறமும் முகத்தை திருப்புவது சுன்னத்து. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லக்கூடியது ஹய்யால ஸலா. ஹய்யால ஸலா சொல்லும் பொழுது வலது பக்கம் 2 தடவைகளும் திரும்ப வேண்டும். ஹய்யால் அல் ஃபலா சொல்லும் பொழுது 2 தடவையும் இடது பக்கம் திரும்ப வேண்டும். இவ்வாறு பாங்கு சொல்லும் பொழுது முகத்தை திருப்புவதுதான் சுன்னத்து, நெஞ்சை திருப்புவது சுன்னத்தல்ல என்பதையும் சொல்லித் தருகின்றார்கள். இதே போன்றுதான் இக்காமத்திலே இவ்வாறே முகத்தை திருப்பவும், ஆனால் இக்காமத்தில் காதினுள் விரலை வைப்பது சுன்னத்தல்ல. இக்காமத் சொல்லும் பொழுது காதுக்குள்ளே விரலை வைப்பது சுன்னத்தில்ல. ஆனால் இக்காமத்தின் பொழுது ஹய்யால ஸலா, ஹய்யால் ஃபலா சொல்லும் பொழுது வலதுக்கும் இடதுக்கும் திரும்புவது சுன்னத் என்பதாக சொல்கின்றார்கள். அதே போன்று சுபஹுடைய பாங்கிலே 2 ஹய்யலாவுக்கு பின்னால், அதாவது ஹய்யல் ஸலா, ஹய்யல் ஃபலா என்று சொன்னதுக்கு பின்னர் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்று 2 தடவை கூறுவதும் சுன்னத்தாக இருக்கின்றது. அடுத்ததாக இக்காமத்து சொல்லும் பொழுது அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருக்கும் கேட்கும்படியாக சப்தமிட்டு கூறுவதும் சுன்னத்தாக இருக்கின்றது. அதன் சொற்களை பாங்கில் பாதி பாதியாக்கி சுருக்கிச் சொல்வதும், 2 ஹய்யலாவுக்கு பின்னர் கது காமத்து ஸலா என்று 2 தடவை சொல்வதும் சுன்னத்தாகும். இக்காமத்துடைய ஷரத்து, சுன்னத்து, முஸ்தஹப் ஆகியவற்றில் மிகுதமும் பாங்கை போன்றுதான் இருக்கின்றது. அதே போன்று இந்த அதன் சொற்களை பாங்கில் பாதி பாதியாக சுருக்கி சொல்லவும், இந்த இக்காமத்து சொல்லும் பொழுது அவைகளை பாதி பாதியாக அல்லாஹ் அக்பர் என்று பாதி பாதியாக அவைகளை நீட்டாமல் சுருக்கி சொல்வதும் சுன்னத்தாக இருக்கின்றது. எனவே இந்த இக்காமத்துடைய சுன்னத்துக்களிலே இந்த ஒரு சில வித்தியாசங்கள் தான் காணப்படுகின்றது. மற்றவைகள் அனைத்தும் பாங்குக்கு எது சுன்னத்தோ அவையெல்லாம் இக்காமத்துக்கும் சுன்னத்தாக இருக்கின்றது. ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களில் சில விடயங்களை இப்பொழுது விவரமாக சொல்கின்றார்கள். இக்காமத்தை எல்லோரும் கேட்கும்படி சொல்வது சுன்னத்து, ஒருவரை ஏனும் கேட்க வைப்பது ஷரத்து. இந்த இக்காமத்து சொல்லும் பொழுது கட்டாயமாக ஒருவர் சரி கேட்க வேண்டும். ஏனையவர்கள் கேட்கும் அளவுக்கு சப்தமாக சொல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக, அதாவது இக்காமத்து சொல்லும் பொழுது ஒருவருக்கு கூட கேட்காதவாறு சொன்னால் அது இக்காமத்தாக கருதப்பட மாட்டாது. எல்லோருக்கும் கேட்கக்கூடியவாறு சொல்லாவிட்டால் அது மக்ரூஹான விடயம். அதே போன்று இக்காமத்து சொல்வதற்கு முன்னர் இமாமிடம் அனுமதி பெறுவதும் சிறப்பான விடயம் என்பதாக சொல்கின்றார்கள். அதை அடுத்ததாக சொல்லக்கூடிய விடயம்தான், இமாம் உட்கார்ந்து தொழ வைப்பவராக இருந்தாலும், இமாம் உட்கார்ந்தவராக ஏதாவது சுகவீனம் காரணமாக உட்கார்ந்தவராக தொழக்கூடியவராக இருந்தாலும், இந்த இக்காமத்தை சொல்லக்கூடியவர் சக்தி உள்ளவராக இருந்தால் அவர் நின்றுதான் இக்காமத்தை சொல்வது சுன்னத் என்பதாக சொல்கின்றார்கள். அடுத்ததாக பாங்கு இக்காமத்து சொல்கிறவருடைய முகத்தையும் ஹுதுபா ஓதுவருடைய முகத்தையும் பார்ப்பது அந்த நேரத்தில் சுன்னத்தாகும். பாங்கு சொல்லும் பொழுது பாங்கு சொல்லுவருடைய முகத்தையும், ஹுதுபா ஓதும் பொழுது ஹுதுபா ஓதுவருடைய முகத்தையும் பார்ப்பது சுன்னத்து. இது அந்நிய பெண்களுக்கு உரிய சட்டம் அல்ல, அது அவர்களுக்கு ஹராம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அடுத்ததாகத்தான் இங்கே ஒரு விடயத்தை ஆழமாக சொல்ல வருகின்றார்கள். அதாவது இந்த பாங்கு இக்காமத்துக்கு முன்னர் ஸலவாத்து சொல்வது சம்பந்தமான விடயத்தை, அதனுடைய வரலாறை தான் அடுத்த விடயமாக இங்கே சொல்கின்றார்கள். எனவே அது சம்பந்தமாக நாங்கள் அடுத்த தொடரிலே விரிவாக பார்ப்போம். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய தொடரிலே பாங்கின் ஷரத்துகளும் பாங்குடைய சுன்னத்துகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இவைகளை அறிந்து அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா எமக்கு துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.